Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவி ரம்யா. பாதுகாப்பு நலன் கருதி அவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. சுங்கம் பகுதியில் உள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சுமார் 1 வருடத்திற்கு முன்பு தோழி மூலம் சூர்யா என்ற இளைஞர் அறிமுகமாகியுள்ளார். முதலில் சாதாரணமாக பேசிய ரம்யா சில வாரங்களுக்கு முன்பு சூர்யா தன்னை காதலிப்பதாக கூறியதும் படிப்பே முக்கியம் என மறுத்துவிட்டார். இருப்பினும் சூர்யா அவரை தொடர்ந்து தொல்லை செய்ததால் அவரது எண்ணை பிளாக் லிஸ்டில் சேர்த்துள்ளார். ஆனால் சூர்யா கல்லூரி வரை சென்று தினமும் வற்புறுத்த தொடங்கியுள்ளார். இதனால் ரம்யா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி மாலை தோழியுடன் கல்லூரியில் இருந்து நடந்து செல்லும் போது சூர்யா மீண்டும் தொந்தரவு செய்துள்ளார். இதனால் பொறுக்க முடியாத ரம்யா இதை தன் சகோதரர் பிரவீன்குமாரிடம் கண்ணீருடன் கூறியுள்ளார். உடனே பிரவீன் மற்றும் அவரது நண்பர்கள் சூர்யாவை எச்சரித்துள்ளனர். அப்போது பிரவீனுடன் இருந்த தருண் என்பவர் சூர்யாவை நடுரோட்டில் வைத்து தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். 20ஆம் தேதி காலை பிரவீன் போத்தனூர் பஸ் நிறுத்தத்தில் கல்லூரிக்காக காத்திருக்கும் போது சூர்யாவும் அவரது நண்பர்களும் அவரை தாக்கி காரில் கடத்தியுள்ளனர். பின்னர் ரம்யாவை அழைத்து உன் அண்ணனை உயிரோடு பார்க்கணும்னா தருணை என்னிடம் ஒப்படைச்சிடு என மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ரம்யா தருணிடம் நடந்ததை கூறி அவருடன் சூர்யா குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார். தருணின் பாதுகாப்பிற்காக அவரது உறவினர்களும் நண்பர்களும் உடனிருந்தனர். செட்டிப்பாளையம் சாலையில் காரை நிறுத்திய சூர்யா முதலில் தருணை அனுப்பு, பிறகு பிரவீனை விடுவிக்கிறேன் என மிரட்டினார். பயந்து அழுத ரம்யாவின் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடினர். இதனால் பதறிய சூர்யா பிரவீனை விடுவித்துவிட்டு தப்பியுள்ளார். கடத்தப்பட்ட பிரவீன் அன்று காலை கடத்தப்பட்டு இரவில்தான் விடுவிக்கப்பட்டார். அவரை சூர்யாவும் நண்பர்களும் கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. ரம்யா போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணைக்கு பிறகு சூர்யாவின் நண்பர்கள் கலையரசன், சங்கர், திருமுருகன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள சூர்யாவை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.